கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். குரு பற்றி பார்த்தீங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க. அது தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை ஆனால் அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவர் நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அது தவிர அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது அதிசாரமாகவும் உடனடியாக வக்ரகதி அடைந்தும் திருப்பியும் ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தேனால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்ரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தேனால் 4ஆம் இடத்துலேருந்து அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்ரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்ர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கப்புறம் ரெகுலராக போகிற மாதிரி அவர் தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு
அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரம் வரார். 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்ரகதியாகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10,000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ஐயா என்னய்யா இது, மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டே இருக்கையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிசார வக்கர நேரம் வந்து ஒரு பெரிய காலகட்டமாக ஒரு பெரிய மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்களேயானால் ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு புலிப்பாணி ஜோதிடனுடைய இது இருக்குது. அது இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார். இது வந்து பொதுவான விதி. அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் சொல்ல முடியாத வேறு வழியே இல்லாமல் வரக்கூடிய முடிவுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேயானால் குரு அதிசாரமாக 2ஆம் இடத்துக்கு போகிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் இருக்கிற பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடியவரே குரு, அவரே வந்து தனஸ்தானத்தில் போய் இருக்கிறது, அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. என்ன சார் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க, இவர் அதிசாரம் பெறதுனால 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7 பத்தின் அதிபதி, தொழிலில் பெரிய மேன்மை, மாற்றங்கள், ஏற்றங்கள், அதீத பண வரவு, புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்
நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல வலிமை இருக்கும். நாவன்மை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எடுத்த காரியங்கள் சத்தியங்களாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துலையே குரு இருக்கிறதுனால குரு உங்களுடைய ராசியின் அதாவது 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 8/10/2025 21/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களேனால் படிப்படியாக ஒரு பெரிய ஏற்றமும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத நேரமுமாக அமைய போகிறது. சரி, அதற்கு பிறகு என்னையே ஆகும்? திருப்பியும் ஜென்மத்திலேயே வராருன்னா, ஜென்மத்தில் வந்தாலும் வக்கரகதியிலேயே இருக்க போகிறார். மார்ச் 17ஆம் தேதி வரலும் பார்த்தடையானால் மிதுன ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்களேயானால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இவ்வளோ நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். தந்தையின் வழியில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தின் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவு நாளாக பிரச்சனைகள், ஒரு பிரச்சனைக்கு மேலே அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்களேயானால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் தெரியும். 8/10/2025 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதிசார வக்கர பயிற்சி பார்த்தேலையானால் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலிருந்தும், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உடல் நலத்தில் சற்று மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த கொலஸ்ட்ரால், சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் தொடை பிரச்சனை, அது தவிர பாத பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரங்கல் ஒபேசிட்டி, வயிறு பிரச்சனைகள், இந்த குடல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள், அதை தவிர என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், ஜோதிடம் சொல்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதியில் குரு பகவான் இருக்கும்பொழுது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதிய ஒரு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில், அதாவது குருவினுடைய அதிசார வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் நீங்கள் ராமநாதேஸ்வரர் கோவில்னு போரூர், இந்த சென்னை அடுத்து போரூர்கிட்ட இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் மாவட்டம் ஆலங்குடிக்கு அடுத்து சொல்லக்கூடிய இடம் இது. அதனால் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு அதாவது போரூர் பக்கத்தில், திருப்போரூரில் போரூர் பக்கத்தில், அதாவது போரூர், குன்றத்தூர் அதுக்கெல்லாம் முன்னாடி போரூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் அது. நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. அங்கே நெய் தானம் கொடுங்கோ, நெய் அபிஷேகத்துக்கு தானம் கொடுங்கோ, தேங்காய் ஒரு 10-20 தேங்காய் வாங்கி கொடுங்கோ. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரலும் மஞ்சள் வஸ்திரம் கொடுங்கோ. சுண்டல் வியாழக்கிழமைகளில் பெருமாளுக்கு கொடுத்துட்டு, அதாவது அந்த ஈஸ்வரரை கொடுத்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக
இந்த அதிசார வக்ர குரு பெயர்ச்சி நிச்சயமாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை, இரவில் அலறுதல், தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.